இது எவரெஸ்ட் ஏறின ஒரு சூப்பர் ஹீரோவோட கதை. இவன் இன்னும் அதிகபட்சம் 3 மாதம் தான் உயிரோட இருப்பான் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. முதல் புற்றுநோயாளி எவரெஸ்ட் மலையில ஏறி சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ஜீன்ஸ் வர்னரை தான் குறிக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில புற்றுநோய் வந்துட்டு அப்படின்னா அவங்க வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படிங்கறதான் உலக இயற்கை. ஆனா இந்த மனுஷனுக்கு 2 முறை புற்றுநோய் வந்தும் இவர் எவரெஸ்ட் மலையில ஏறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2வது முறை புற்றுநோய் வந்தப்போ இவரோட மொத்த வாழ்க்கையுமே முடிஞ்சிட்டு அப்படின்னு தான் நினைச்சாங்க அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும். ஏன்னா ஒரு நுரையீரலையே எடுக்க வேண்டிய நிலைமை வந்துட்டு. ஆமா, அது சர்க்கோமா புற்றுநோயா இருந்துச்சு. ஆனா அதை வச்சுட்டு கூட அவர் எவரெஸ்ட் மலையில ஏறினது மட்டும் இல்லாம கேன்சர் கிளைம் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கி உலகத்துல இருக்க எல்லா கேன்சர் பேஷண்ட்டுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தையே உருவாக்கியிருக்காரு நம்ம ஜீன்ஸ் வர்னர். 7 சமிட் டு சக்சஸ் அப்படின்னு இவர் எழுதின புத்தகத்தினால இன்னும் இவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கார். இவரோட கதையில இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பெயின் சரௌண்ட்ஸ் யூ பட் நெவர் சரண்டர் டு இட். வீடியோக்கு ஃபாலோ தட்ட மறந்துடாதீங்க.